நல்லா அற்புதமான பாடலை கேளுங்க. பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேன். இப்ப இங்க நான் பேச போறேன். வணக்கம் நண்பர்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு விஷயத்த படிச்சேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க மகிழ்ச்சி ஆகுவீங்க அப்படின்னு நினைச்சு அதனால பகிர்ந்துக்கிறேங்க. ஒரு சீடன் இருந்தாரு. அந்த சீடன் வந்து தன்னுடைய குருவை பார்த்து, குருவே எனக்கு மகிழ்ச்சியே இல்ல குருவே, வாழ்க்கையில நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே குரு, கவலை விடுப்பா, வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்துப்புறமா கூட்டிட்டு போனாராம். அந்த தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பட்டாப்பூச்சிகள் ஆங்காங்கே பறந்து கொண்டிருந்ததாம். அப்ப அந்த குரு சொன்னாரா, சீடனே நீ அந்த பறந்துட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பட்டாப்பூச்சி உன் கையால பிடிச்சிட்டு வந்து குரு பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். எங்க சீடனும் முயற்சி பண்ணி துரத்தி பிடிக்கிறாரோ, ஒரு பட்டாம்பூச்சி கூட கையில அகப்படவே இல்லையாங்க. பிறகு அப்படியே சோர்ந்து போய், என்ன குருவே ஒரு பட்டாம்பூச்சி கூட கையில அகப்படல அப்படின்னு சொல்றதுக்கு குரு, சீடனே விட்டுருவோம் மாமா, இந்த தோட்டத்தை அழகையாவது நம்ம அள்ளி பருகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்திற்கு நடுவே கூட்டிட்டு போனாராம். அங்க தோட்டத்திற்கு நடுவே 2 பேருமே போயிட்டு அந்த அழகை வந்து அப்படியே அள்ளி பருகிட்டு இருந்தாங்க. அவ்வளவு ஒரு நல்லா இருந்துச்சாங்க அந்த தோட்டத்துடைய அழகு. அந்த நேரத்துல அவர் துரத்தி பிடிச்சாரு இல்லையா அந்த பட்டாம்பூச்சிகள், அதுல ஒண்ணு கூட வந்து அகப்படல தானே. ஆனால் துரத்தியும் வராத அந்த பட்டாம்பூச்சிகள் அவர் அந்த நடுவே நின்று அழகை ரசித்துக் கொண்டிருக்கும் போது தன்னாலே வந்து அவர் கையில வந்து அமர்ந்ததாங்க. அமர்ந்த உடனே அந்த சீடனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சான். என்னது நம்ம பிடிக்கிற போது வரல, பிடிக்காத போது வந்து உட்கார்ந்து இருக்கு அப்படின்ட்டு குருட்ட பார்த்து, குருவே இப்ப பாருங்க அந்த பட்டாம்பூச்சி நான் பிடிக்கிறப்ப வரல, இப்ப பாருங்க என் கையில வந்து அமர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னாராம். உடனே குரு சிரிச்சுட்டு, இதுதான்ப்பா வாழ்க்கை. மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையில் துரத்தி பிடிப்பதல்ல, நீ அமைதியாய் உட்கார்ந்து ரசிக்கும் போதுதான் அந்த மகிழ்ச்சி உன்னிடம் வந்து ஒட்டி கொள்கின்றது. அதனால படபடப்போ பரபரப்போ இல்லாமல் எப்போதுமே அமைதியாயிரு. மகிழ்ச்சி உன்னிடம் தன்னாலே வந்து சேரும். மகிழ்ச்சியை தேடி நீ அலையாதே, மகிழ்ச்சி உன்னை தேடி வர வேண்டும் என்றால் நீ முதல்ல அமைதியாயிரு. காரியத்தை நன்கு சாதி. துரத்தி பிடித்தால் மகிழ்ச்சி உன்னிடம் வந்து சேராது அப்படின்னு சொன்னாராங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில மகிழ்ச்சியை தேடி பலரும் வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். மகிழ்ச்சி நம்முள்ளே இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. எல்லாரும் மகிழ்ச்சியா இருங்க. எல்லாருக்கும் வணக்கம்.